அம்மணி, இதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. இத கண்டு நல்லா பொழைச்சுக்க வேண்டியதுதான். ஆமாப்பா, இப்படி ஒரு நல்ல காலம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. யாரை எதிரி நினைச்சிட்டு இருந்தோமோ அவரே நம்ம பொழப்புக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காரு இல்லப்பா? என்ன அது ஒண்ணும் இல்லைங்க. வாமா வந்து வியாபாரத்தை பாரு. எல்லாம் ஒன்னா சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். நான் என்ன கண்டுக்குவா போறேன்? வியாபாரம்லாம் எப்படி நடக்குதுங்க? உங்களை தாங்க. நீங்க வச்சு கொடுத்த கடை பேரும் புகழுமா அமோகமா நடக்குது. போட பாருங்க. வேலன் சுந்தரி காய்கறி கடை. வேலன் நீங்க, சுந்தரி என் பொண்ணுங்க. கூட்டுறவு பண்டக சாலை முறையில் நடக்குதுங்க. எங்க இப்படி 2 பேரும் சேர்த்து எழுதுன போட வச்சு வியாபாரம் பண்ணா மத்தவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? மத்தவங்க தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போட்டுங்க. என் பொண்ணு தப்பா நினைக்கலையே. அதானுங்க பயமா இருக்கு. முதல்ல போட கட்டுங்க. என்ன பார்த்து சும்மா நிக்கிறீங்க? என் பொண்ணு மாலையை கடிச்சிருச்சுங்க. நான் என்ன பண்றேங்க? ஏதாவது பண்ணுங்க. சும்மா நின்னுட்டு இருந்தா எப்படி? உங்க பொண்ணு தனி நீங்களே காட்டுங்க. இல்ல தனியாட்ட சொல்லிட்டு போறாரு. இது என்ன என் பொண்ணா மாடா? அண்ணன் கிட்ட தான் கேட்டு சொல்லணும். அப்ப உனக்கு சுய புத்தியே கிடையாதா? அதே அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் கூட வந்தவன் இவ்வளவு வித்து போனவனா இருக்கிறானே. ஏமா, மாங்காய் கடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாம மிளகாய் கடிச்சிருந்தீங்கன்னா நம்ம எப்பதான் விருதி ஆகிறது? அடுத்த தடவை கடிக்கும் போது கரெக்டா கடிக்கிறேன்ப்பா. அம்மா தாயே, நான் உங்ககிட்ட வியாபாரம் பண்ணது தப்புதான். தெரியாம வியாபாரம் பண்ணிட்டேன். நான் புள்ள குட்டிக்காரன். என்னை இப்படியே விட்டுருமா? இந்த ஊர் பக்கமே தலை காட்ட மாட்டேன். சும்மா புலம்பாத. என்ன கூட்டமா வர்றாங்க? அதோ அண்ணனே வந்துட்டாரே. ஓஹோ, இவர்கிட்ட தான் சொல்ல போறீங்களா? என்ன ஒரே கூட்டமா வந்திருக்கீங்க? டொனேஷனா? No, no, tension. You see, this bangle seller created a problem to this. தமிழ்ல சொல்லு. இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைங்க. இந்த பொண்ணுனால ஏகப்பட்ட பிரச்சனை. இதுக்கே பிரச்சனையா? பிரச்சனை எனக்குங்க. என்னன்னு சொல்லுங்க. நீ சும்மாரியா? நான் சொல்றேன். புதுசா வளையல் போடணும்னு நினைச்சேன். இந்த ஆளு கிட்ட சொன்னேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஆளு என் கையை தொடலாம்? வளையல்காரன் கையை பிடிச்சு போடாம கழுத்தையா பிடிச்சு போடுவான். அது நெக்லஸ் போடும்போது. நீங்க சும்மா இருங்க. சரி. ஒரு வயசு பொண்ணு கைய ஒரு ஆம்பளை எப்படிங்க தொடலாம்? இது என் மான பிரச்சனை. இந்த பாருமா, வைத்தியம் பண்றவனும் வளையல் போடுறவனும் தொடாம எப்படி சொல்லி பார்க்க முடியும்? யோ, அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. வளையல் போடுறவனா இருந்தாலும் சரி, வைத்தியம் பாக்குறவனா இருந்தாலும் சரி, ஏன் கைய தொடவே கூடாது. புரிஞ்சுதா? அப்ப இந்த பிரச்சனை தீர்க்கவே முடியாது. போ. ஏயா, அன்னைக்கு நீ எதையுமே தொடாம என் பொருள் மேல வளையம் போட்டு என் கடையில காலி பண்ணல. அது பொருளுமா? நீ பொண்ணல்ல. பொண்ணா இருந்தாலும் கைய பிடிக்காம வளையல் போடணும். அவன் தான் என் ஆம்பளை. அப்போ இவரு உன் கைய பிடிக்காம வளையல் போட்டுட்டாருன்னா இவர் ஆம்பளன்னு நீ ஒத்துக்கிற? ஆட போட்டுட்டாருமா, நீ என்ன பண்ணுவ? அப்படின்னா அவருக்கு பொண்டாட்டி ஆடுவேன். வளையல் எங்கப்பா? அங்கு வளையல போட்டா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. நீங்க பாட்டுக்கு வளையல் எடுக்கிறீங்க. இந்த பாருங்க, அந்த பொண்ணு ஏதோ வில்லங்கத்தோட வந்திருக்குது. நாம எதுல மாட்டிக்காம கப்புன்னு ஓடி போயிருவோம். அது இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்து சவால் விடுது. இதை நம்ம சமாளிக்கல, நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? வளையல போட்டா கல்யாணம் பண்ணணும்ல, கௌரவம் நிக்குமே. ஐயோ, ஒரே குழப்பமா இருக்க.
இதுல ஒரு குழப்பமும் இல்ல. நான் உங்களுக்கு சொல்ல எனக்கு சொல்லிக்கிறேன். நீங்க ஏன் குழம்புறீங்க? கௌரவம் தான் முக்கியம். அப்படிங்கிறீங்க. சரி, இன்னைக்கு எப்படி போட்டுறேன்? வளர விடுமா? குடியா. இந்த சவால்ல மட்டும் நீ ஜெயிச்சிட்ட, நீ தான் என் புருஷன். அண்ணன் மாட்டியாச்சு. சுத்தமா மாட்டியாச்சு. ஆலமரத்து குயிலே குயிலே துணை உனக்கு இருக்கா இருக்கா? ஆலமரத்து குயிலே குயிலே துணை உனக்கு இருக்கா இருக்கா? ஏச படிக்கும் குயிலே குயிலே என உனக்கு இருக்கா இருக்கா? பவளக்கல்லு மணி இருக்கும், பளபளன்னு ஒளி இருக்கும், பாவை இவள் பார்க்கும் இழியோரம். வைரக்கல்லு வரிசருக்கும், வளச்சிழுக்கும் வனப்பிருக்கும், வஞ்சி இவள் சிரிக்கும் இதழோரம். சிலு சிலு காத்து அடிக்குதா, சித்திர தேரு ஓடுதா, சிறுமணி சிரிச்சு குலுங்குதா, சிறு கொடம் லேசா தழும்புதா, முத்துச்சரம் போட முத்தளந்து போடு, சித்திரையில் வந்த நிலா ஹே நீதானே. ஆலமரத்து குயிலே குயிலே துணை உனக்கு இருக்கா இருக்கா? ஏச படிக்கும் குயிலே குயிலே என உனக்கு இருக்கா இருக்கா? மனிதா
அணைக்குதா சிறு சிறு சூடம் எரியுதா எரியிற வேகம் புரியுதா கோவிலுக்கு முன்னே கோலங்கள போடு கோலக்கிளி கூட்டோடு ஏ கூத்தாடு ஆலமரத்து குயிலே குயிலே தொண உனக்கு இருக்கா இருக்கா எச படிக்கும் குயிலே குயிலே என உனக்கு இருக்கா இருக்கா நீ சொல்லு ஒரு சேதி எங்கே இருக்கு உன் ஜோடி வைக்கட்டா வைக்கட்டா வெத்தலை பாக்கு ஒரு வெத்தலை பாக்கு கட்டட்டா கட்டட்டா கல்யாண பாட்டு நல்ல கல்யாண பாட்டு ஆலமரத்து குயிலே குயிலே உனக்கு இருக்கா இருக்கா எச படிக்கும் குயிலே குயிலே ஏக உனக்கு இருக்கா இருக்கா